ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு தாங்க. வேறு எந்த மீனும் இல்லை. இன்றைக்கி மத்தி மீனும் விரா மீனும் தான். ஆல்ரெடி அம்மா விரா மீனை வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. மத்தி மீனை வாஷ் பண்ணிட்டுருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. உங்களுக்கு மத்தி மீன் பிடிக்குமா, விரா மீன் பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு மத்தி மீன் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் மத்தி மீனை பொரித்து சாப்பிட்டா வேறு மாதிரி இருக்கும். முள்ளு கூட மென்று சாப்பிட்லாங்க, அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மத்தி மீன். உங்களுக்கு என்ன மீன்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த பூனை பையன் அவனுக்கு மீன் தலை எப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அம்மா இன்னும் வாஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரெகுலராக வாங்குகிற அண்ணன்ட்ட தாங்க நாங்கள் அந்த மீனெல்லாம் வாங்கினோம். சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு தேவையான பொடி, அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துக்கலாம். சில்லி பவுட்ரு, ஜிஞ்சர் கார்லிக்கு, அப்புறம் மசாலா ஐட்டம். ஃபஸ்ட்டு மத்தி மீன், அப்புறம் விரா மீன் ரெண்டுத்தையும் தனித்தனியாக தான் வறுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறாங்க அம்மா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இது குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க அம்மா. இப்போ இதில் உள்ள தலை, வால், அந்த சின்ன சின்னதாக உள்ளதை மட்டும் குழம்பு வைக்க எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் எல்லாமே அம்மா வறுக்கிறதுக்காக ரெடி பண்ண போகிறாங்க. இப்போ விரா மீனை தான் அம்மா எடுத்துகிட்ருக்காங்க வறுக்கிறதுக்காக. பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் மத்தி மீன் பிடிக்கும், விரா மீன் பிடிக்கும், அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், அம்மா விரா மீனை வறுக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கூட கொஞ்சம் வேணும்னா வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அம்மா மத்தி மீன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வறுக்கிறதுக்காக. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லோரும் போடுவாங்களான்னு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெகுலராகவே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃப்ளேவர் எங்களுக்கும் பிடிக்கும். ஒரு சிலர் தோசைக்கல்ல வறுத்து எடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி மார்னிங் எதுவுமே சாப்பிடல, ஸ்ட்ரைட்டாக மீன் மட்டும் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுட்டோம். அப்பா ஆளுக்கு 2 இட்லியும் ஆளுக்கு ஒரு வடையும் வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் ஊரை சுற்றி ஃபுல்லாக வயக்காடு தாங்க. ப்ரெஷர் போகுது மிஷின் அடிக்கிறதுக்கு. நீங்களாம் இதை பார்த்துருக்கீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ குழம்பு வைக்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ட் வெங்காயம், பூண்டு, புளித்தண்ணி. இப்போ வாங்க குழம்பு வைக்க போகலாம். அதுக்கு தேவையான மசாலா எடுத்தாச்சு. அடுப்பை பற்ற வச்சாச்சு. வானலியை வச்சாச்சு. அது ஒரு சிலர் குண்டானும் சொல்லுவாங்க, நாங்கள் குண்டானும் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், எண்ணெயை ஊற்றிக்கலாம். குண்டா ஃபுல்லாக காஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது தேவையான எண்ணெய் ஃபுல்லாக காயணும். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வெந்தயம் பொன்னிறமாக மாறணும். இப்போ நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நார்மலாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வதக்கிட்டு மீன் குழம்புக்கு போட்டால் இன்னும் சூப்பராகவே இருக்கும் சின்ன வெங்காயம். இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, இதை உரிக்க முடியாது, கண்ணி எரியுன்னு பயந்துக்கிட்டே நிறைய பேர் பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது, அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கிக்கலாம். அம்மா பாருங்க கையாலேயே அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க குண்டான. நல்லா வதக்கிக்கணும். அதோட வெங்காயத்தோட கலர் மாறணும். அடுத்து பூண்டு எல்லாம் நீங்கள் எல்லாம் போடுவீங்களா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பூண்டு போடுவோம், போடாமலும் ஒரு சிலர் பூண்டு போடாமலும் குழம்பு வைப்பாங்க. ஆனால் நாங்கள் எப்போதும் ரெகுலராக பூண்டு யூஸ் பண்ணுவோம். அதனால் நாங்கள் பூண்டு கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா போட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். வெண்டைக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மாங்காவும் போட்டுக்கலாம், வெண்டைக்காவும் போட்டுக்கலாம். எங்கள்கிட்ட வெண்டைக்காய் தான் இருந்துச்சு. நம்மளோட மாடி தோட்டத்திலேயே பயிரிட்டுருக்கோம் வெண்டைக்காய்ன்ட்டு எல்லா காய்கறியுமே. அதனால் வெண்டைக்காய் மட்டுமே எடுத்தாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நம்ம வீட்டு கொல்லையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொல்லையில் தோட்டம் இருக்குது, அங்கே இருக்குது. அங்கேருந்து பறித்து எடுத்தாச்சு. நீங்களாம் டெரஸ் கார்டன் வச்சுருக்கீங்களா? மாடியிலே வந்து காய்கறிலாம் பயிரிட்டு அறுவடை பண்ணுறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து தக்காளி, நம்ம வீட்டு தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு மாடியில் விளைஞ்ச தக்காளி தான். உங்களுக்கு வேணால் மாடியில் உள்ள கார்டன் வந்துட்டு டூர் போடணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோலாம் வரும். அடுத்து வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டு மாடி தோட்டத்திலேயே வளர்ந்த காய்கறியை வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்றது, அதோட டேஸ்ட்டு, அதோட சுவையே வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி செடி கொடியெல்லாம் வச்சு ஒரு காய்கறியை பயிரிடுறது வந்துட்டு நல்லா மனசுக்கு அமைதியை கொடுக்கும். அடுத்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் புளி தண்ணி வந்துட்டு சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மாங்காய் போடுறவங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. நாங்கள் வெண்டைக்காய் போடுறோம், அதனால் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் புளி தண்ணி. இப்போ வந்துட்டு இது குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் கிரேவியாகவும் வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா கொதித்து வரணும். கொதித்து வரவும் மீனை போடணும். அதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சிடுச்சு குழம்பு. சூப்பராக பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு. எல்லாமே நல்லா வெந்து போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபுல்லாக நமக்கு வேணுங்கிற அளவுக்கு குழம்ப நல்லா சுண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். அடுத்து மீன் வேறு பொரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, அம்மா இன்றைக்கி மண்டை, வால், அப்புறம் மத்தி மீனில் ஒரு 2 பீஸு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு குழம்புல போட்டிருக்காங்க. சும்மா அப்படியே குழம்புல மீனை போட்டு ஒரு 2 கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அதில் உள்ள உப்பு, புளி, காரம் எல்லாம் இறங்கும் மீனில். குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து மீன் வறுக்கணும். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். அது கலரை பாருங்கள், நல்லா மசாலாலாம் இறங்கி போய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். அடுத்து மீன் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வானலையை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிற அளவு. அது நல்லா எண்ணெய் காயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா வறுக்கிறதுக்கு, அதை எடுத்துக்கலாம். நல்லா லாஸ்ட்டு எடுக்கும்போது ஒரு தடவை ஷேக் பண்ணிக்கோங்க, நல்லா குலுக்கி விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அடியில் தண்ணி தங்கியிருக்கும். இப்போ மீனை போட்டுக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீனை போட்டோன்னே எந்த அளவுக்கு எண்ணெய் வந்துட்டு கொதிக்குதுன்ட்டு பார்க்கவே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதோட மனமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வறுக்கும்போது. நாங்கள் சில நேரத்தில் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துருவோம், சில நேரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் சட்டியில் போட்டு எடுத்துருவோம். இன்றைக்கி மத்தி மீனும் நாங்கள் வறுக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம்னா அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் மத்தி மீன் பிடிக்குமா? அதுவும் வறுத்தது பொரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீனை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இதுலேயும் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், மீன் வந்துட்டு அதோட மசாலா இந்த மாதிரி எண்ணெயிலேயோ எண்ணெய் சட்டிலேயோ ஒட்டக்கூடாதுன்னா, நம்ம வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணும் போதே கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது லைட்டாக ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒட்டாது. எங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் காலி ஆகிடுச்சி, நாங்கள் வாங்கவும் மறந்துட்டோம், அதனால் வெறும் மசாலா மட்டும் போட்டிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் எந்தளவுக்கு பொரிஞ்சு எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள், அவ்வளோ மணமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மத்தி மீனை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்குன்ட்டு. நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மத்தி மீனை பார்க்கவே நாக்கில் எச்சி ஊறுதில்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் இந்த அளவுக்கு அதோட கலரை பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு அது சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு. அந்தளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை வெறுவாயில் சாப்பிட்டாலே அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் மீனை, இதையும் வறுத்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குன்ட்டு, எந்த அளவுக்கு எப்படி கொதிக்கிது பாருங்கள் நல்லா. பாருங்கள் அந்த மீனோட கலரே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதோட மனம் வேறு லெவல். சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி. ஆஹா, கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றியாச்சு. குழம்பு பத்தலை, அதில் கொஞ்சம் குழம்பு ஒரு பீஸு. செம்மையாக மணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ மணமாக இருக்குது மீன் குழம்பு மனம் வந்துட்டு. பாருங்கள் வறுத்த மீன் எல்லாத்தையும் ஃபுல்லாகவே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு போனி நம்ம வீட்டில் சமைச்சி. மத்தி மீன் அடடடடா நார்மலாகவே செம்மையாக இருக்குது, இதில் வறுத்தது சும்மா விடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அள்ளி வைக்கணும் சும்மா. தட்டு நிறையா மீனை வச்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வாங்க சாப்பிட வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டிட்டு ஃபஸ்ட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் அப்படியே இந்த ஒரு பிடி சாப்பாட்டுக்கு அந்த மத்தி மீனில் ஒரு பாதி மீனை அப்படியே புட்டு அந்த சோத்து மேலே வச்சு ஆயில எடுத்து வச்சு மென்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சாப்பிட வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.